2012 நினைக்கிறேன். இந்த உலகம் அழிஞ்சு போயிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொங்கலுக்கு வயல் ஒரு வேன்ல ஏத்திக்கிட்டு மதுரைக்கு கிளம்பிட்டோம். 3 வயசுல ஜல்லிக்கட்டு தான் அவனுக்கு. எனக்குன்னா 4 பக்கம் ஒரே சத்தம். கிட்ட ஒருத்தர் நெருங்க விடல. இத்தனை பயம் இல்ல. அப்படி மீறி பாஞ்சவன ஈஸியா உதறி விட்டான். ஜெயிச்சிட்டான் தான், பெருமை கொள்ளல. அப்படியே புல்லரிச்சு போச்சு. பாருங்க. ஆனா பாலமேடு போற வழியில இந்த பையன் பண்ண அக்கா போர்ல நேரத்துக்கு போக முடியாம போச்சு. அதுக்கப்புறம் சிராபாய் அந்த வருஷம் தை மாசம் ஆரம்பிச்சு மாசி பங்குனி வரைக்கும் ஒரு ஜல்லிக்கட்டு விழுதான். ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அடிச்சான். அடுத்த நாள் அழகான ஜல்லிக்கட்டு. அம்மாள் என்ட்ரிக்கு அங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கலக்கி விட்டானுங்க. எப்படியாச்சும் உன்னை புடிச்சு கட்டி பண்ணணும்னு கவனம் கட்டிட்டு இருந்தானுங்க. ஒருத்தனெல்லாம் அந்த பழக்கம் விட்டான். தெரிஞ்சுட்டானுங்க. சில்வர் அண்டா, பிளாஸ்டிக் சேரு, ஸ்டீல் கட்டிலு, வெள்ளி காசு, நோக்கியா போனு வாங்கினதெல்லாம் வைக்கவே இடம் இல்லாம போச்சு. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். எவன் கண்ணு போட்டுச்சோ எவன் புள்ளி கண்ணு போட்டுச்சோ எந்த பக்கம் திருநாலும் ஜல்லிக்கட்டுக்கு தடன்ட்டாங்க. கூட இடிஞ்சு போய் உட்காந்துருச்சு. ஒண்ணுமே புரியலத்தான். இதெல்லாம் ஏன் நடக்குது, யார் செய்யற வேலைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே பல நாள் ஆயிடுச்சு. தை மாசம் நெருங்க தாங்க முடியல. ஊர்ல தெருவுக்கு தெரு என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி பொங்க வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னாலதான் முடியல. இவன் மூஞ்சில முடிக்க முடியாம கண்ணை மூடி படுத்துட்டேன். விடிஞ்சா மாட்டு பொங்கல். எனக்கு எப்படி இருக்கும்?